ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம பண்டிகை காலங்களில் துணிகள்லாம் வாங்கும்போது நிறைய இந்த மாதிரி பேக்ஸ் சேர்ந்துரும். இந்த பேக்ஸில் வந்து கட்டை இருக்கும். இந்த கட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரீயூஸ் பண்ணலாம். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். கட்டப்பை குச்சி எடுத்திருக்கேன். அதில் உள்ளன் த்ரெட்டு சுற்றியிருக்கிறேன். இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக த்ரெட்டு உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பாருங்க, பாத்ரூம்ல இப்போ டோர்ல மாட்டி விட்டீங்கன்னா நம்மளோட துணிகள்லாம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளுடைய சாரி, துண்டு, பிளவுஸ், இன்ஸ்கர்ட் எல்லாமே ஒரே இதில் மாட்டி விட்டுடலாம். நம்மளுக்கு வேற எந்த ஹேங்கரும் மாட்ட வேண்டியதில்லை. இதே யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, நெக்ஸ்ட் கட்டப்பை குச்சி எடுத்திருக்கிறேன், ஒரு த்ரெட் எடுத்திருக்கிறேன். இப்போ இதைய இப்படி வச்சு முடிச்சு போட்டுடலாம். சென்டர்ல போட்டுக்கோங்க. 2 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்பதான் ஸ்ட்ராங்கா நிற்கும். இப்போ மேலையும் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுல நம்ம சுடிதார்ஸ் கூட இதுல வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அயன் பண்ண மடிப்பு களையாம அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, கட்டப்பை குச்சி தான் எடுத்திருக்கிறேன். அதுல உள்ளன் த்ரெட் சுத்தி இருக்கிறேன். இப்ப பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ், வேஸ்ட் பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் இருந்தது, அதையே இதுக்குள்ள விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ள த்ரெட் விட்டு மாட்டிக்கலாம். இப்ப நம்ம இதுல ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பாருங்க, துப்பட்டா தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீட்டில் பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்களோட துப்பட்டாஸெல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். நீங்க இதுல எவ்வளவு வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மேல கட்டியிருக்கிற கயிறு பேலன்ஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் ஸ்ட்ராங்கா நிற்கும். இல்லைன்னா இந்த கட்டை இப்படி சாஞ்சிரும் நீங்க எடுக்கும் போது. வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, கட்டப்பை குச்சி தான் எடுத்திருக்கிற ஒண்ணு. அதுல வந்து உள்ளன் த்ரெட் சுத்தி இருக்கிறேன். இப்ப இந்த இதுல த்ரெட் மாட்டிக்கலாம். பாருங்க, இதுல ஒரு பில்லோ கவர் தான் எடுத்திருக்கிறேன். அதை இதுல மாட்டிக்கலாம்.
இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம அழுக்கு துணிகள்லாம் இதுல போட்டு வச்சுக்கலாம். நமக்கு தேவையான கேரி பேக்ஸ் இதெல்லாம் கூட நம்ம இதுல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைகளோட டாய்ஸ் கூட இதுல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாத்ரூம்ல மாட்டி வச்சிட்டீங்கன்னா குளிச்சுட்டு கூட நம்ம அந்த துணிகளை அதுக்குள்ள போட்டு வச்சிடலாம். 5th ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம கிச்சன்ல இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோம்னா நம்ம வேலையில முடிச்சிட்டு கை வாஷ் பண்ணிட்டு துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி மாட்டி வச்சிருங்க நீங்களும். இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.